எதை எதையோ நினைத்திருந்தேன் வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பழைய மாதிரி உழைப்புகள் சுறுசுறுப்பான நிலைகள் இல்லாமல் வருமானம் தடையாகிறது. ஆனால் இப்போ வருமானத்தை பெருக்கி உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை நல்லாக்கி தரேன். ஒரு பிள்ளைய படிக்க வச்சு ஆசிரியை பணிக்கு போகும். வா பக்கத்தில் பக்கத்தில் வா. இந்தா ஒரு பிள்ளை பெரிய அலங்கார மேக்கப் சென்டருக்கு போவான். இந்தா சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க. கடன் தீர்ந்தாச்சு, செம்மையாக இருங்க, போயிட்டு வாங்க. அதே மலப்புறம் இல்லை, மலப்புறம். மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கலாமாப்பா? எப்பா, மண்ணால் செய்யப்பட்ட குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கலாமா? இறங்கக்கூடாது. கால் வந்துட்டு வா. பட்டது போதும் கடுமையான தேடலில் உன் உள்ளம் மயங்கி இருக்கு. வழிகாட்டுறேன், என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். கர்மசாமிக்கு காரைக்குடி, காரைக்குடி பக்கத்தில் காரைக்குடி. கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? ஐயனார் எங்கே இருக்காரு? அரியக்குடி. உனக்கு எந்த ஊருடா? அரியக்குடி. இன்னொருத்த கால் வந்துட்டு வாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. போட்டி பொறாமையான மாந்திரிக செய்வினைகள் வைத்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறீர்கள். இனி எந்த ஆபத்து வராமல் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இல்லை, வெளியே போய் அந்த வானத்தை கல்லை கொண்டு எறில, மழை நிற்கட்டும். உடனே சிரிக்கா. ஓ, அப்படி சொல்லுதியோ? வேற எதப்பா வேணும்? பக்கத்தில் வா. வருமானத்துக்குரிய வழியும் தாரே, அடியா சொத்துக்கள் தாரே. அப்படி வெற்றி உண்டு. கல்யாண வாழ்க்கை தோதமாக கேட்டு வந்தது யாருப்பா? காரைக்குடி. வா, அதை பார்த்து கொடுவோம் நாங்கள். கல்யாணம் முடிச்சாச்சா? குழப்பமான நிலை. மனை எங்கே இருக்கா? கால் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாப்பா. உட்கார். உன் குடும்பத்தார்கள் ஒரு காலத்தில் கருப்பசாமியை நல்லா கும்பிட்டுருக்காங்கப்பா, உண்மையா? அதில் சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கே இருக்காரு? இருக்கிய. நல்ல புரிஞ்சுக்கா. நல்ல உயர்ந்த மரியாதையோடு எதையும் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய பார்வை கூட நம்மளை ஏளனமாக பார்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் உடையவன் நீ. அதனால் இந்த சபையில் கருப்பசாமி தெளிவான வார்த்தைகளை பேசி மரியாதை குறையாமல் என்னை வழி நடத்தணும்னு உன் உள்ளத்துக்குள்ளே நீ வேண்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நம்மளும் அதுக்கு தகுந்தாலும் நடக்கணும்லாடா. உண்மையா? பிரிந்து போன வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லது ஏன் பிரிந்தது என்ற விளக்கம் தேவையா? அப்படி சொல்லு. கண்ணை மூடு. மதுரை வீரன் வெள்ளையம்மாளை சிறை எடுத்தது போல சிறை எடுக்காமல் முறையான ஒரு இரண்டாம் தரத்து வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். முதல் தர வாழ்வு அது ஒரு கழிப்பிடம். இந்த அப்படித்தான் வெற்றி உண்டு மகனே.
இந்த 6 மாதத்துக்குள்ள வெற்றி அடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நடக்கவில்லை என்று வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் யாரு? நீயும் உண்டு. வா, அந்த அண்ணனும் உண்டு. யார் இவங்க? உட்காருங்க, நீ கால் வந்துட்டு வா. கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான். சாமி இந்த பாட்டு பாடுறார, நம்ம அப்படி யாரையும் காதலிச்ச கதையாக இருக்குமா அல்லது வேற என்ன விஷயமா இருக்கும்னு உள்ள ஓடுது இல்லையா? கால் வந்துட்டு வா. தொழில் நட்பு என்பதற்காக நிறைய பேர்களை தேடி 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 போய் அலைஞ்சி பார்த்து உன் மனது எல்லாரும் எடை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எந்த மனத பேரையும் நம்பக்கூடாது. சுயமான ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், மரியாதை குறையாமல் வாழணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து பணம் பற்றாக்குறையும் நட்பினுடைய குறையும் காலங்கள் உதவி செய்யுமா செய்யாதா என்ற கேள்வியவும் என்னை கேட்க வந்தாய். கால் வந்துட்டு வா. இடைப்பட்ட காலத்தில் மாந்திரிகத்தால் எதுவும் செயல்கள் நடந்திருக்கும் என்று ஒரு சில கேள்வியும் ஒரு சிந்தனையும் உனக்கு ஏற்பட்டது. அதற்காக சில இடங்களுக்கு போய் நீ வேதனை அடைந்து ஏமாந்தது உண்டே தவிர அது நீ வெற்றி காணவில்லை. உண்மையா இல்லையா? ஆனால் செயல் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அந்த நடப்பின் காரணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள், தோலினுடைய தன்மைகள், இவைகளில் சில குறைபாடுகள் தோன்றி மனவர்த்தம் அடைந்தாய். நீ கால் வந்துட்டு வா. கேட்டுக்காடா, உனக்கு என்னடா வேணும் இப்போ? வாடா பக்கத்தில். உன்னை நான் இந்தியாவில் இருக்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. கோடிகளை தேடி வா மகனே. உன் கூட நான் வருவோம்ல, கூப்பிடு. ஓ, கர்மசாமிக்கு போன் பேசாதம்மா. போன் எடுத்துக்கால். நல்லாரு நல்லாரு என் பிள்ளை. போ. அரியக்குடி காளை குட்டி அரியக்குடி காளை கட்டியா. இன்னொரு தான். யாரும் நனையாதீங்க. இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிக்காங்க எல்லாரும். சாமி ஆடுறது யாரு குடும்பத்தில்? சித்தப்பா செத்து விட்டாரா? இப்போ அதுக்கு பிறகு சாமி யாருக்கு வருது? உனக்கு வரணும்ல? ஏண்டா வரலாம்? பார்த்துக்கிறலையே. காலு என்ன சாமிப்பா அது? அவர் தானா? குடும்பத்தில் முன்னோர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் என்னை வணங்கி வந்த தெய்வங்கள். நீ வணங்குத, ஆனா அருள் வருது. முழுமையான மாற்று வாக்கு படிக்க மாட்டுக்கு. பையனுக்கு என்ன? 3 மாதம் பொறு, வெற்றியாகி வீட்டுக்கு வருவான். போ, நடந்துரும்.